அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி முஃமினீன்களே, இன்றைய புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 18ஆம் நாள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை அந்த வருஷத்தில் தான் நோன்பே கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2 தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த ஹிஜ்ரி ரமலான் மாதம் 17ஆம் நாள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு பின்னாலே ஒரு 4 மணி நேரம் நடந்த ஒரு யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த யுத்தம் ஏற்படுத்திய தாக்கம், அந்த யுத்தம் உண்டான காரணம், அதற்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகள் சாதாரணமானது. பொதுவாக நம்ம வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறோம். வரலாறை தெரியாத சமுதாயம் தன்னை மறந்த சமுதாயம். வரலாற்றை மறந்த சமுதாயம் இருக்கிறதே தன் வாழ்வை தொலைத்த ஒரு சமுதாயம். வரலாறு தான் நம்முடைய வாழ்க்கைக்கான சான்று. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான சான்றே வரலாறுகள் தான். அப்பாசிய மன்னர்கள்ல அல்-காயிமு பி அம்ரில்லான்னு ஒரு மன்னர் இருந்தார். ரொம்ப நீதமான மன்னர், ரொம்ப நீதமான மன்னர். அவருடைய ஆட்சியில யாருக்கும் எங்கும் அநீதி செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருந்த ஆள். அவரிடத்திலே யூதர்கள் சில பேர் வந்து, குறிப்பா 2 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தாங்க. கைபருடைய யுத்தத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பல வகையில் உதவியாக இருந்தோம். அதன் காரணத்தினால் கைபருடைய ஒரு நிலத்தை அவர்கள் எங்களுக்கு எழுதி தந்தார்கள். எங்களிடத்திலே ஜிஸ்யா வாங்கக்கூடாது என்றும் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மனுவை கொண்டு கொடுத்தாங்க. அவர் பார்க்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய காரியத்தை நிலைநிறுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே என்று அன்றைய காலகட்டத்திலே வரலாற்றினுடைய அந்த அறிவிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஹதீப் அபூபக்கர் பக்தாதி அப்படின்னு ஒரு ஆள். ஹதீப்னு சுருக்கம் வச்சுக்கிறோம். அந்த ஹதீப் அபூபக்கர் பக்தாதி அந்த வரலாற்றுல ரொம்ப தேர்ச்சி பெற்றார். எந்த அளவுக்கு தேர்ச்சின்னா, அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டதுக்கான காரணம் மக்காவுல முக்கர்ரமால உட்கார்ந்து 14 வருஷங்கள் ஜம்சம் தண்ணிய இந்த ஒரு நியத்துல குடிச்சார். யாரெல்லாம் நான் ஆதாரபூர்வமான வரலாறுகளை எழுத வேண்டும் சொல்லி நியத்துல குடிச்சவர். அவ்வளவு ஆதாரபூர்வமான வரலாறுகளை தொகுத்தவர். இந்த காயிமு பில்லா இருக்கிறாரு, இவரிடத்தை இப்படி ஒரு மனு வந்த உடனே அந்த மனுவை அவற்றை அனுப்புறாரு. இத வரலாறுகளை பத்தி நல்லா தெரிஞ்சாலு, அதனால இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கை எனக்கு தாக்கல் செய்யணும்னு சொன்னார். அவர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது பூரா போலி தஸ்தாவேஜுகள், இதுல ஒன்னும் செய்தி இல்லை, அவங்க சும்மா எழுதி தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த யூதர்கள் கூப்பிட்டு 2வது பண்ணும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, இது போலி எல்லாம் இல்ல, எங்களுடைய இந்த செய்திக்கு 2 சஹாபாக்கள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் சஅத் இப்னு முஆத், இன்னொரு ஆள் அபூ சுஃபியான். இந்த 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா எங்களுக்கு ஆதாரமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திக்கு ஆதாரமா இந்த 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மன்னர் பதறிட்டார். ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியின் ஒரு பக்கம் 2 சஹாபாக்கள் வேற சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதை நம்ம சும்மா சாதாரணமா எடுக்க முடியாது. அதனால இதை நீங்க கொஞ்சம் தீவிரமா இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி இதனுடைய உண்மை தன்மையை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்து அவசரப்படாம எனக்கு நிதானமா அதை பற்றி தெளிவு தாங்கன்னு சொல்லி அந்த ஹதீபிடத்திலே கொடுக்கிறார். ஹதீப் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா, இது எல்லாம் ஏன் போலி தஸ்தாவேஜ் என்பதற்கான எல்லா ஆதாரத்தையும் தொகுத்து எழுதிட்டார். எழுதும் பொழுது அவர் செய்தி எழுதினார், கைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 7. கைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 7. 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறதா இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒரு ஆள் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 4. சஅத் இப்னு முஆத் வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 4. இன்னொரு சாட்சியாளர் அதற்கு அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் இஸ்லாம் ஆனது அவர் மக்கா வெற்றியின் பொழுது ஹிஜ்ரி 8 தான் அவர் இஸ்லாம் ஆனார். எனவே இந்த 2 சாட்சிகளும் பொய் சாட்சி என்று சொல்லி அதற்கு பிறகு அவங்களுக்கு அதை கூப்பிட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டார்கள். எது சொல்ல வர்றேன்னா, இந்த வரலாறுகள் தெரியலன்னு வைங்க. இந்த வரலாறுகள் தெரியலன்னா சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு போக முடியும். அதனால இஸ்லாமிய வரலாறு என்பது ரொம்ப தெளிவானது. இஸ்லாமிய வரலாறுகள் இன்னைக்கு நாம வரலாறு தெரிய வேண்டிய அளவுக்கு நமக்கு தெரியல. குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 1000 ஆயத்துகள் வரலாறுகள் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் வரலாறுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படிப்பினை.
வரலாறுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உத்வேகம். வரலாறுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆதார சொல்லுது. அந்த அடிப்படையில பத்ரை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப விரிவா சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை. நம்மளும் ஒரு யாசின் ஓதி துஆவும் செய்யணும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பத்ர் தான் தலைப்பு. அதனால பத்ரீன்களை பத்தி, பத்ர் ஏன் நடந்துச்சு, பத்ருடைய யுத்தத்துக்கான காரணம் என்ன, பத்ர் ஏன் நடந்துச்சு என்பது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விளக்கி சொல்லுவோம். ஆனா பத்ருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய குர்ஆன்ல உள்ள ஒரு வார்த்தை என்னன்னா யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்று சொல்கிறான். ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் அசத்தியம். இது ஏன் சத்தியம், இது ஏன் அசத்தியம், நம்ம விளங்கணும். அந்த பத்ர் யுத்தம் ஏற்படுத்திய தாக்கத்தை பத்தி விளங்கணுமானா இந்த ஹதீஸ்ல உள்ள இந்த ஒரு வாசகத்தை விளங்கினா போதும். இந்த ஒரு வார்த்தையை இந்த விளங்கினால் போதும். பத்ர் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உலகத்துல ஏற்படுத்தி இருக்குது. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ உலகத்தில் அழித்து விட்டால் பலன் துஅபத அபதா, அதற்கு பிறகு உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ் சொல்றதுக்கு ஆள் இருக்காதுன்னா இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு எவ்வளவு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது உலகத்துல இவர்கள் இல்லாவிட்டால் அப்படின்னு ஒரு நூலே இருக்குது. இவங்க இல்லாட்டா, அபூ அலி சீனா என்பவர் இல்லாவிட்டால் மருத்துவ உலகம் இன்றைய முன்னேற்றத்தை கண்டிருக்காது. அது மாதிரி விஞ்ஞான யுகத்தை பொறுத்தவரையிலே தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறாரு, அவர் இல்லாவிட்டால் விஞ்ஞான யுகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது என்று ஒவ்வொரு ஆட்களை பத்தி சொல்லுவாங்க. அது மாதிரி பத்ரிலே இவர்களுக்கு வெற்றி இல்லாவிட்டால் உலகத்தில் ரப்பை நீ வணங்கப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு வார்த்தை எப்படி அப்படின்னா அந்த பத்ர் எவ்வளவு முக்கியத்துவமானது. அது ஈமானுக்கு உண்டான வெற்றி, சத்தியத்தினுடைய வெற்றி, உண்மையினுடைய வெற்றி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க பெற்ற வெற்றி. பத்ர்ல என்னென்ன வெற்றி கிடைச்சிச்சு ஒரு லிஸ்டே இருக்குது. வலகத் நஸரக்கும் அல்லாஹு பி பத்ரின், அல்லாஹ் பத்ரிலே உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன வெற்றி? பத்ர்ல வெற்றியில ஒரே ஒரு வெற்றி என்னன்னு சொன்னா அந்த பத்ரீன்களை பூரா அல்லாஹ் தூங்க வச்சான். தூங்குனா வெற்றியா? படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. யாருக்கா தூக்கம் வருமா? ஒரு 4 பேர் உங்களை தேடி வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, யாராவது தேடி வந்தாங்கன்னு தூக்கமா வீட்டுல இங்கிருந்து அங்கிருந்து இங்க ஒரு மாதிரியா ஒரு வித்தியாசமா இருக்கிறான்னு சொன்னா தூக்கம் வருமா? படைக்களத்துல போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இது யஸீகுமுன் நுஆஸ் அமானத்தன், உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காக, அமைதிக்காக அவர்களுக்கு நாம் தூக்கத்தை கொடுத்தோம். பத்ருடைய வெற்றிகள்ல, பத்ருடைய உதவிகள்ல இது ஒரு உதவி. இன்னும் நிறைய இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகையான பத்ரீன்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வான். தீனுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததை போல் இந்த தீனுடைய சிறந்த ஹாதிமீன்களாய் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நம்மால் முடிந்த ஹிதமத்துகளை இஹ்லாஸோடு செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபுள்ளவர்களாய் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்தருள்வான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், மேலும் அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி நெருங்காதீர்கள். மேலும் அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைப்பிடியுங்கள். எந்த மனிதன் மீதும் அவனது சக்திக்கு ஏற்பவே தவிர நாம் பொறுப்பு சுமத்துவதில்லை. இன்னும் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரமாயினும் சரியே. மேலும் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நல்லுரை கூறுகின்றான். மேலும் அவன் அறிவுறுத்துகின்றான், நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும். எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள், வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அவை நேரான வழியிலிருந்து உங்களை சிதறடித்துவிடும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நல்கியுள்ள அறிவுரைகள் இவைதாம். இவற்றின் மூலம் நீங்கள் தவறான வழியை தவிர்த்து வாழக்கூடும். பாகம் 8, அத்தியாயம் 6, வசனங்கள் 152 முதல் 153 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நிரந்தரமான கருணையின் இருப்பிடமாக இருக்கும் இறைவனே, எங்கள் வாழ்க்கையில் நீ வழங்கிய அனைத்து வசதிகளுக்கும், உறவுகளுக்கும், அந்தஸ்துகளுக்கும், ஆரோக்கியத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன் இறைவா. புனிதமிக்க ரமதான் மாதத்தில் உனது அருளும் ஆசியும் நிறைந்த இந்த நாளின் பொருட்டு எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக.
நம்பிக்கையாளர்களுக்கு நீ வழங்குவதாக வாக்களித்த நன்மைகளையும் பாதுகாப்பையும் சிறப்பான வெகுமதிகளையும் எங்கள் அனைவருக்கும் தாராளமாக தந்தருள்வாயாக. தவறுகளில் இருந்தும் தவறான நபர்களின் தொடர்பில் இருந்தும் எங்களை விலகி இருக்கச் செய்வாயாக. நல்ல செயல்கள் மற்றும் நல்லவர்களின் தொடர்பிலும் நட்பிலும் நல்லவர்களின் இணக்கத்திலும் எங்களை எப்போதும் இருக்க வைப்பாயாக. இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் செயற்கையாக மனிதர்கள் உருவாக்கும் கலவரங்களில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. குற்றம் செய்பவர்களின் மேலாதிக்கத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. உனது தெய்வீக ஆற்றலால் எங்கள் குடியிருப்புகள் மற்றும் தொழில் செய்யும் இடங்களை பாதுகாப்பானதாக இருக்க கிருபை செய்வாயாக. தங்கள் தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் அனைவருக்கும் வெற்றியையும் அதன் மூலம் வளர்ச்சியையும் செல்வத்தையும் வழங்குவாயாக. எங்களோடு வாழ்ந்து மறைந்தவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. வாழ்கின்ற ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று அனைவரின் மீதும் உனது கருணை பொழிந்து காப்பாற்றுவாயாக. எங்கள் எதிர்காலத்தை வெற்றிகரமானதாக்குவாயாக. மூசா நபியின் கூட்டத்தாரை கொடுங்கோல் அரசனிடமிருந்து காப்பாற்றியதைப் போல் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் உள்ளங்களில் பரிசுத்தமும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருக்க உனது கருணையால் உதவி செய்வாயாக. கவலை, துயரம், கடன், இயலாமை போன்ற அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெருகச் செய்வாயாக. எங்கள் உள்ளங்களில் பிறருக்கு உதவும் எண்ணத்தை உயிர்ப்போடு வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.